தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு முகம், எவன் அந்த படுபாதக செயலை செஞ்சிருப்பான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோல, எவன்ட்டு அவன் சிக்கிட்டாங்க, கைதே பண்ணிட்டாங்க. விளாத்திக்குளம் சம்பவம் தொடர்புல இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம். நம்ம தூத்துக்குடியில் இருக்க விளாத்திக்குளம், இங்க இருக்கிற வேடநத்தம் அப்படின்ற கிராமம் ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த +2 மாணவி ஒருத்தாங்க. 17 வயசு தாங்க அந்த பொண்ணுக்கு. கடந்த 10ஆம் தேதி என்ன இருக்கு, நைட்டு தூங்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் எழுந்து சரி இயற்கை உபாதையை கழிக்கலான்னு ஒதுங்கி இருக்காங்க. அந்த காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும்ல, அங்க ஒதுங்கி இருக்காங்க. ஒதுங்கின அவங்க நைட்டு முழுக்க வீட்டுக்கு வரல. காலையில பிணமா கிடைச்சாங்க. கொடுமலை 17 வயசு பொண்ணு. பணமா கிடைச்சது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில இருந்து கரெக்டா ஒரு 200 மீட்டர்ஸ் மட்டும் தான் டிஸ்டன்ஸ். ஸோ பக்கத்திலே தான் அவங்களோட பணமும் கிடைச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுருச்சுங்க. இந்த படுபாதக செயலை எவன் செஞ்சிருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 10 தனிப்படைகள். இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பெற்றவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் படியேறி சொல்லியும் அலட்சியம் காமிச்சிட்டாங்க. பொண்ணை பற்றியே தப்பா பேச ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஏற்கனவே முன் வச்சிருந்தாங்க. அவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து அப்படி பேசுறீங்க, என் பொண்ணு இப்படி கிடக்குறாங்க, யாரு பண்ணான்னு தெரியல, உடம்புல அங்க கீறல்கள் வேற இருக்கு, காயங்கள் இருக்கு, கொலை பண்ணி போட்டிருக்கான் எவனோ, இல்லை எத்தனை பேரும் தெரியல, இதெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னா ஒரு மாதிரி பேசுறீங்கன்ற மாதிரி அவங்க பயங்கரமா ஆதங்கப்பட்டு உறவினர்களை கூட்டு வந்து ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணோட சாவுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம், என் பொண்ணோட பிரேதத்தை வாங்கவும் மாட்டோம்ட்டு அந்த உறவினர்கள்லாம் ஒரே ஸ்டாண்ட்ல தெளிவா இருந்தாங்க. ஸோ ப்ரெஷர் பெருசா பில்ட் ஆச்சா. அந்த குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க, அதுல சில பேர் சார்ந்து ஆக்ஷன் எடுக்கிறதையும் மேலிடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் ரொம்ப பூதகரமா மாறவே ஹை ப்ரொஃபைல் கேஸா இது ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. விளாத்திக்குளம் கேஸ் ஹை ப்ரொஃபைல் கேஸா மாறிடுச்சு. 10 தனிப்படைகள் சொன்ன பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க, அந்த சம்பவம் நடந்த இடத்துல சம்பவம் நடந்த நேரத்துல எத்தனை செல்போன் நம்பர்ஸ் பதிவாகிருக்கு, இந்த டவர் சார்ந்து ஃபுல்லா போகும் பாத்தீங்களா, அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க. அது ஒரு நம்பரையும் ஆய்வுக்கு உட்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பகுதியா போயிட்டு வந்தோம் சார்ந்து ஏதாவது கால்கீழ வந்திருந்தா கண்டுபிடிச்சிட முடியும்ட்டு இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணாங்க. இது கூடவே சந்தேக நபர்கள்னு சில பேர், ஏன்னா அவங்க ஃபுல்லா அந்த கிராமத்தை சல்லடை போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல சந்தேக நபர்கள் ஒரு 5 பேர், அவங்கள டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தினாங்க. மதுரையில் இருக்க ஒரு லேப் நினைக்கிறேன், அங்க வச்சுதான் இந்த டிஎன்ஏ பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கு மத்தியில் இந்த விவகாரம் அரசியலா மாற தவறுமா? எலெக்ஷன் நெருங்கி இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயமா மாறும். கனிமொழி எம்பி அவர்கள் இருக்காங்களே, இவங்க அந்த கொல்லப்பட்ட சிறுமியோட குடும்பத்தினர் இருக்காங்களே, அவங்கள நேர்ல வந்து சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சாங்க. அந்த குடும்பம் ஒரு பக்கம் கண்ணீர் மல்க இருக்க, இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள் அவங்க கிட்ட பேச, அப்புறம் அவங்கள ஊடகங்கள் கிட்ட சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய அநீதி இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறதா அவங்களே ஆதங்கப்பட்டு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது திமுக தான், தெரிஞ்சிருக்கோம். ஸோ சொல்லிட்டாங்களா, இதுக்கப்புறம் இந்த திமுக எதிர்ப்புன்ற மனநிலை இருக்க கட்சிகள் இருக்காங்களா, அவங்களும் இந்த விஷயத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக கண்டிப்பா வந்திருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க போராட்டம்லாம் பண்ணாங்க, அதை பத்தி நான் போக சொல்றேன். தாவேக்காவோட உயர்மட்ட தலைவர்கள் வரைக்கும் இந்த சிறுமியோட வீட்டுக்கே நேர்ல வந்தாங்க, அவங்களும் ஆறுதல் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அரசியல் கட்சிகள் மத்தியில இந்த விஷயம் பூதாகாரமா வெடிக்க ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டு மக்களோட குறிப்பா தாய்மார்கள் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு இன்னும் பயத்தை அதிகமா வதைக்கிற மாதிரி தான் இந்த விஷயம் இருந்துச்சு. ஏன்னா எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. ஸோ பயம் கண்டிப்பா பீக்குக்கு போகும். பார்த்தீங்கன்னா பல பேருக்கும் பயம் போச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல கடுமையான விமர்சனம் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த பேரண்ட்ஸ் சொல்ற விஷயங்கள வெளியே வந்ததும் மக்களே ஆதங்கப்பட்டாங்க. ஏங்க எங்களுக்கு அது போல் நடந்திருக்குங்க, அலட்சியப்படுத்துவாங்க அது இதுன்னு பல பேரும் போலீஸ் மேலே புகார் கொடுக்குற மாதிரி கமெண்ட் செக்ஷன் முழுக்க பார்க்கவும் முடிஞ்சது. இது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காதான்னு கேட்டீங்கன்னா தலைமுறை நடந்திருக்கு. ஆனா ஒரு சிலர் பண்ற தவறுக்காக ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டே குறை சொல்றது சரியா இருக்காது. மக்களே அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போதுங்க. எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக என்ன பண்ணிட்டாங்க, எங்க இவ்வளவு நாளா போலீஸார் விசாரிக்கிறாங்க, அதுவும் அந்த பேரண்ட்ஸே சொல்றாங்க, குழந்தையோட பேரண்ட்ஸே பெருசா அவங்க ஆக்ஷன் எடுக்கல, நாங்க முதல்ல புகார் கொடுக்க போமோ சொல்லிட்டு. சரி, இப்ப தனிப்படைகள் அமைச்சாங்க, இப்ப யாரு குற்றவாளின்னு க்ளூவே கிடைக்க மாட்டேதுன்றாங்க. நம்ம எதுக்காக சிபிஐக்கு போக கூடாது, இந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சா நல்லா இருக்குமேனு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அதிமுக. இதுக்கப்புறம் கோர்ட்டு ஃபுல்லா 2 தரப்பு வாதங்களை விசாரிச்சுட்டு
ஓகேங்க, இது வரைக்கும் வழக்கு விசாரணை கரெக்டாக தான் போகுது. டிபார்ட்மெண்ட் சொல்றபடி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பிடிச்சிருவாங்க போல தான் இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க, வர ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி போல இந்த விசாரணை நிலை இருக்குல்ல, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்டஸ், இதை பத்தின ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. எந்த அளவுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு எல்லாம் சார்ந்த ரிப்போர்ட்டை கோர்ட்ல தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதிமுக சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், திரும்பவும் இழுபறி நீடிக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கோர்ட்டை புஷ் பண்ண ஆரம்பிப்போம்னு அவங்க ரெடியா இருந்தாங்க. இதுக்கு மத்தியில் அதிமுக ஒரு ஃப்ரேஸை கிரியேட் பண்ணி போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஃப்ரேஸ் தெரியுமா? தூத்துக்குடி நிர்பயா. தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதியை அதிமுக உறுதி செய்யும்னு சொல்லிட்டு அவங்க களத்துல இறங்கிட்டாங்க, போராட்ட களத்துல. தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். நிதியை கொடு, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிதியை கொடு, நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். தமிழக அரசே காவல்துறை, தமிழக அரசே காவல்துறை, தமிழக அரசே காவல்துறை, தமிழக அரசே காவல்துறை. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதி வேண்டும், தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதி வேண்டும், தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதி வேண்டும். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். அதிமுக அரசை கண்டிக்கிறோம், அதிமுக அரசை கண்டிக்கிறோம். குற்றவாளியை கண்டுபிடிக்காத, குற்றவாளியை கண்டுபிடிக்காத அதிமுக அரசை கண்டிக்கிறோம், அதிமுக அரசை கண்டிக்கிறோம். பாதுகாப்பில்லை, 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 பாதுகாப்பில்லை. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, 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 பாதுகாப்பில்லை. ஸோ ஒரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயங்கர ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் பெரிய பெரிய கட்சிகள்லாம் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நெருக்க வேற. இந்த ஒரு விஷயம் வாக்குப்பதிவு வரைக்கும் எதிரொலிச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ பெரிய விவகாரமாக மாறிடுச்சா? அந்த உறவினர்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க, 9 நாட்களாக போராடுறாங்க, உடலை திருப்பி வாங்காம போராடிக்கிட்டு இருக்காங்க. சாவுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம்னு ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அதே உறவினர்கள் அந்த பொண்ணோட பிரேதத்தை வாங்க சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. காரணம் வேற எதுவும் இல்லைங்க, அவங்க முன் வச்ச டிமாண்ட் இருக்குல்ல, அவ யார், அவனை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னாங்களே, அவனை கைது பண்ணணும்னு சொன்னாங்களே, பார்த்துங்க மக்களே, இந்த ஏழவெடுத்த மூஞ்சி தான் அது. இவனை தான் இப்போ போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவன் தான் அந்த பாப்பாவை அவ்வளோ கொடுமை பண்ணி சாகடிச்சிருக்கானாங்க. இந்த பைக்கில் வர்றது வேற யாரும் இல்லை, அதே உதவி தான், அவன் வண்டி ஓட்டி வர்றது தான். இவன் எப்படி சிக்கனான்றதை பற்றி இப்போ சொல்லிடுறேன். இது வரைக்கும் வெளியான தகவல்களை பேஸ் பண்ணி இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த எல்லா தனிப்படைகளும் தீவிரமாக இருந்தாங்களே, ஒருத்தன் பண்ணியிருப்பானா இல்லை எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க இந்த பாப்பாக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமையை கொடுத்தது அப்படின்னு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தாங்க பாருங்க. புலம்பழி தொழிலாளர்கள் வரைக்கும் அவங்களோட கவனம் போயிருக்கு. அவங்க இது போல வேலைகளை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ரீசெண்ட் டைமாக சில விஷயம் கேள்விப்பட்டு இருக்குமே, அதை வச்சு போலீஸார் அந்த பக்கமும் சந்தேக பார்வை திருப்பினாங்க. ஸோ அங்கே யாரும் கிடையாதுங்க. அப்புறம் இந்த மாணவர்கள் இருப்பாங்களே, அவங்கள கூட கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. இப்படி 2ஆம் கட்ட விசாரணையில் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே விசாரணை பண்ணி முடிச்சிட்டாங்க. க்ளூவே பெருசாக கிடைக்காம இருந்திருக்கு, யாரா இருக்கும் யாரா இருக்கும் யாரா இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வீடு வீடாக போலீஸார் அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் விசாரணை வளையத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சல்லடபோடு ஜலிச்சாங்க ஒட்டுமொத்த கிராமம் முழுக்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரையாரிட்டியே இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸ்ன்ற மாதிரி தான் திரும்பிடுச்சு. பிகாஸ் இவங்க கொஞ்சம் தாமதிச்சாலும் சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சுன்னா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இழுக்குன்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க நினைப்பாங்க. நாங்கள் இருக்கும்போது இன்னொரு டிபார்ட்மெண்ட் உள்ள வருதுன்னா அது எப்படின்ற மாதிரி தான் போலீஸோட மனப்பான்மை இருக்கும் பார்த்தீங்களா. அதுவும் கொஞ்சம் பெருசாக ப்ரெஷர் பில்டாக ஆரம்பிச்சது. இதில் எங்க தெரியுமா ட்விஸ்டே நடந்துச்சு? இந்த வேடநத்தம் காடு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு அருகில் ஒரு காற்றாலை இருக்குங்க. இந்த விண்வெளி சொல்லுவோம் பாருங்க, பெரிய ஃபேன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு மரக்கைகள், அந்த காற்றாலை இருக்கு. அந்த காற்றாலையில ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிசிடிவி கேமரா சார்ந்த காட்சிகளையும் போலீஸார் ரெக்கவரி பண்றாங்க, அது சார்ந்த ஆய்வுல ஈடுபடுறாங்க. யார் யாரும் அந்த பக்கம் போயிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அப்பதான் இந்த காட்சி பதிவாகிறது தெரிஞ்சது. ஒருத்தன் பைக் எடுத்துக்கிட்டு அந்த வழியா போறது, அந்த விண்மீனோட ஷேடோ இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணி போற காட்சி அதுல பதிவாகி இருந்துச்சு. இதை பார்த்துட்டு சரி ரைட்டு, இந்த பக்கமா இவன் தான் போயிட்டு வந்திருக்கான், கொஞ்சம் சந்தேகத்திற்குரிய நபராக தான் இருக்கான், இவனை பிடிச்சி விசாரிச்சா என்னன்ட்டு போலீஸார் முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அவன் ஓட்டிட்டு வந்த வண்டி இருக்குல்ல, இதோட பதிவெண் இருக்கு பாருங்க, இதை ட்ரேஸ் பண்ணி யாரோட வண்டி என்னது தெரிஞ்சுப்போம், ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னாச்சுன்னா, இந்த வண்டி நம்பரை ட்ரேஸ் பண்றப்ப இது திருட்டு வண்டின்றது தெரிய வந்திருக்கான். திருடி கொண்டு வந்திருக்கு பைபிள்ல.
இந்த ராமநாதபுரம் பார்த்திபனூர் இருக்குல்ல, இதை சேர்ந்த வண்டி தான் இது. அங்கேருந்து திருடி தான் இங்கே கொண்டு வந்து ஓடிட்டு இருந்திருக்கான். போலீஸ் கிட்ட ஏற்கனவே புகார் பதிவாயிருக்குள்ள, இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ்லாம், தெஃப்ட் கம்ப்ளைண்ட்லாம். அதில் பார்க்குறப்ப இந்த பைக்கை காணுன்ற கம்ப்ளைண்ட்டை உள்ளே வந்திருக்குங்க, திருட்டாங்க அப்படின்ட்டு. அதை கனெக்ட் பண்ணி பார்த்து தான் அந்த வண்டி இந்த வண்டின்னு போலீஸார் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு திட்டுக்குட்டுன்ற விஷயம் இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இவன் பேர் என்ன தெரியுமா? மாவீரனா. கேவலவாதி இந்த நாய்க்கு பேர் மாவீரனா. இவனுக்கு இன்னொரு பேர் வேற, தர்ம முனீஸ்வரனா. பேரை பார்த்தீங்களா? இவங்க வச்சிருக்க பேர் என்ன? 30 வயசுங்க இவனுக்கு. சாயல் குடி இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவன். இவனை ஆக்சுவலாக போலீஸாக ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க ஈஸியாக. பிடிச்சி முடிச்ச பிற்பாடு இவனோட உடம்புல நகைக்கீரல்கள் இருந்தது தெரிஞ்சிருக்கான். இதெல்லாமே போலீஸ் எல்லாம் சொல்ற விஷயங்கள். ஓகே மக்களே, நகைக்கீரல் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே அந்த பாப்பாவோட நகங்கள்லயும் சின்ன சின்ன தசை துணுக்குகள் இருந்ததா டிபார்ட்மெண்ட் சரியா தகவல் வெளியே இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதே கனெக்ட் பண்ணினாலே மேபி உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிடலாம். இவனை பிடிச்சி விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணா பல பதில்களை கொடுத்துருக்கான். அது இதுன்னு மாற்றி 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 பேசியிருக்கானாமா. இந்த மாணவியோட நகத்துல இருந்த தசை துணுக்கு இருக்குல்ல, இது இவனோட தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிஎன்ஏ சோதனை இருக்குல்ல, இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இனிஷியேட் பண்ணதுல இவன் தான்ற விஷயம் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறதாவும் டிபார்ட்மெண்ட் சைடில் சொல்றாங்க. இந்த மாவீரன் அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போறாங்க. வேறு யாருக்காவது இதில் உடந்தையா இருந்திருக்காங்களா? இவன் மட்டும் தானா? மற்றவங்க என்ன இருக்காங்களா? இவனுக்கு இதே வேலைன்றது கிட்டத்தட்ட தெரியுது. வேற யாருன்னா உள்ள இருந்தாங்கன்னா இவங்க கூட அவங்களே நம்ம விட்டுறக்கூடாதுன்னு போலீஸார் அந்த இன்வெஸ்டிகேஷன் கோணத்தை அப்படி திருப்பி வச்சிருக்காங்க. இவன் மேல ஏற்கனவே சில வழக்குகள் இருக்காங்க. அதுலயும் ஒரு வழக்கு இருக்கு, கொடூரம். என்னன்னாக்கா, 2020 வருஷம் இந்த கோவில்பட்டி அருகில் இருக்க கீழே ஈரால் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியை சேர்ந்த ஒரு 65 வயது மூதாட்டி. இந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கானாங்க. இப்ப இந்த பாப்பா பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருக்கான் இந்த எரும மாடு. இந்த வழக்கு இருக்குல்ல, இதுல அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயில் உள்ளே அடைச்சாச்சு. அதுக்கப்புறம் நடந்த கொடுமை என்ன தெரியுமா? ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். ஜாமீன்ல வெளியே வந்த அவன் தான் இப்ப இந்த பாப்பா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இவனோட வேலையே இதானா? ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, போயிட்டு அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துறது, கொலை பண்றது, இதை வாடிக்கையா வச்சுட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. இதெல்லாம் கிரேவ் கிரைமுங்க. ஆனா இது அசால்ட்டா செஞ்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா, நம்மளோட வாழ்ந்துகிட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள. இவன் ஜாமீன்ல வெளியே வந்தான்னு சொன்ன பாத்தீங்களா, வெளியே வந்தவன் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சைன் போடணுமா. இப்படி சைன் போட போறதுக்காக தான் வேடனத்தை வந்திருக்கானா. அப்படி வந்த இடத்துல தான் அந்த பாப்பாவை பார்த்துருக்கான், இது போல பண்ணியிருக்கானா. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, சம்பவம் நடந்திருக்கிறது இரவு நேரம். இரவு நேரம் சார்ந்து இவன் வந்திருக்கான் சைன் போட அப்படின்னா, இவ்வளவு நேரமா சைன் போட அலோவ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்ற கேள்வி அடுத்து உதயமாகுது. பாப்போம், இப்பதான் போலீஸ் தரப்பு தகவல்களும் ஒண்ணுனா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலா அவங்க சொல்லதான் நம்மளுக்கு சந்தேகம் இல்லாம ஓகே இதான் நடந்திருக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும் மக்களே. அதனால இது வரைக்கும் வெளியான தகவல்களை வச்சு உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமளாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், ஜாமீன் தர்றதுல கிடுக்குப்பிடி அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய வழக்குகளை சிக்குவாங்க, அவங்களுக்கு ஜாமீன் இழுத்தடிக்கப்படும், அதுக்கு கோர்ட் வேலிடான ரீசனையும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்க ஒருத்தன் அவனுக்கு ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்திருக்கா அப்படின்னா, எந்த முகாந்திரம் அடிப்படையில் ஜாமீன் கொடுத்திருந்தாங்க, என்ன ரீசன் என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல. ஆனா இது கிரேவ் கிரைமா இருந்தோம், அவன் எப்படி வெளியே வந்தானது இப்போ வரைக்கும் புரியாத விஷயமா இருக்குங்க. ஒருவேளை சாட்சியங்கள் இல்ல, அவனுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாலும் என்னவோ தெரியல. பட் அவனை வெளியே விட்டதுனால ஜாமீன் இல்ல. இதுதான் இந்த குழந்தையோட உயிரை பறிச்சிருக்க விஷயமா இருக்கு. நிறைய வழக்குகள்ல கோர்ட் ஜாமீன் கொடுக்காதனாலேயே பல பேரும் கோர்ட்டை கடிச்சு கொட்டுவாங்க, என்னங்க இது போல பண்றாங்க அது போல பண்றாங்கன்னு. ஆனா கோர்ட் ஜாமீன்ல கண்டிப்பு காட்டணும் போல இருக்குங்க. அப்படி காமிச்சிருந்தா இவன் வெளியே வந்திருக்க மாட்டான், இந்த பாப்பா உயிர் போயிருக்காது போல இருக்கு. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு குற்றம் செஞ்சுட்டான், அடுத்த குற்றமும் செய்யறதுக்கு போறான், அதுல சிக்கல்னாக்கா அடுத்த குற்றம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கான். இந்த தைரியம் எப்படி வருது? சும்மா ஒருத்தர் தெரியாம ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு அந்த தைரியம் பல பேருக்கு வராதிங்க. அதே திருட்டுன்னு சொல்லி நம்மளால அசிங்கமா வந்துருமோன்னு பல பேரும் பயப்படுவாங்க. ஆனா பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் வருதுனாக்கா எங்கேயோ தப்பு நடக்குதுல்ல. நம்ம லீகல் சிஸ்டம் இருக்குல்ல, அது சார்ந்து கேள்வி எழுப்புற நேரம் இதுவா, இல்லைன்னா கவர்மெண்ட் மெக்கானிசம் சார்ந்த இந்த பேட்ரோல் போற விஷயங்கள் இருக்குல்ல, அது சார்ந்து கேள்வி எழுப்பணுமா? எங்கேயோ இடிக்குதுங்க இந்த விஷயம். இதை சார்ந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து அந்த சொல்யூஷனை ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண மட்டும்தான் தமிழ்நாட்டில் குழந்தைகள் சார்ந்து ஃபுல்லா சேஃபா இருக்க முடியும் போல இருக்கு. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், குற்றத்தை நடந்த பிற்பாடு அது சார்ந்து குற்றவாளியை தேடி போறது மட்டும் டிபார்ட்மெண்டோட வேலை கிடையாது. குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கணும், அது முக்கியமான ஒரு வேலை. ஆனா அது ஒரு வழக்குகள்லயும் நம்ம பேச மட்டும் தான் முடியுதே தவிர பெருசா நடக்கிற மாதிரி தெரியல. நீங்க கேட்கலாம், ப்ரோ அங்கங்க போலீஸார் சிசிடிவி கேமராஸ் வச்சிருக்காங்க, அவ்வளவு தூரம் பப்ளிக் ப்ரொடெக்ஷன் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க, இதுக்கு மேல என்னதான் பண்ண முடியும் கேட்டீங்கன்னாக்கா பண்ணணும். சாமானியர்களால் அவ்வளவுதான் யோசிக்க முடியும், அரசால இதோட பெருசா யோசிக்க முடியும். அவ்வளவு பெரிய பெரிய மூளைகளை வச்சிருக்காங்க கவர்மெண்ட் எந்திரத்துல, அவங்க யோசிச்சாங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க.
ஸோ குற்றத்தை தடுப்பதற்கான மெக்கானிசம் இருக்குல்ல, அது இப்போ வரைக்கும் குறைபாடாக தான் இருக்கு. அதில் ஃபுல்ஃபில் எதுவுமே கிடைக்கல. இதான் ரியாலிட்டி. நானும் சிந்திக்க வேண்டிய விஷயம், அந்த பாப்பாவோட குடும்பத்தினர் இருக்காங்களே, அவங்களுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வேற என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க மிச்சம்? அந்த பாப்பாவோட நினைவிலே தான் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமா இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நொடி நொடியாக தவிச்சிட்டு இருக்கணும். இந்த குடும்பம் இனிமே அரசோட பொறுப்புங்க. கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக அந்த குடும்பத்தை டேக் கேர் பண்ணும். அந்த குடும்பம் சார்ந்து என்ன விஷயங்கள் வேணுமோ அவங்க வாழ்நாள் முழுக்க கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா இதை விட பெரிய விஷயம் வேற எதுவும் இருக்காது. எனக்கு இன்னொரு மனசார இருக்க விஷயம், எத்தனை பேர் வீடுகளில் கழிப்பறைகள் இருக்கு? கிராமப்புறங்களில் தேடி பார்த்தீங்கன்னா கழிப்பறைகள் இல்லாத வீடுகள் இன்னும் இருக்க தான் செய்யுது. இந்தியாவில் விடுங்க, தமிழ்நாட்டில் 100% கழிப்பறைகளுடன் கூடிய வீடுகள் இருக்கா இல்லையா? அப்படி இல்லைனாக்கா 1% இல்லை அப்படின்னாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ண அரசு இனிஷியேட் பண்ணலாமே. இந்த நேரத்தில் அதில் கோரிக்கை முன் வச்சுக்கலாமே. ஏன்னா குற்றம் ஏற்படுறது முன்னாடியே தடுக்கலாம்னு சொன்னல, இதை பண்ணாலும் தடுக்க முடியும். 5வது சிந்திக்க வேண்டிய விஷயம், கூடிய சீக்கிரம் ஒரு செய்தி வரலான்னு எதிர்பார்க்குறேன். இந்த சிக்கனம் பார்த்தீங்கன்னா மாவீர அவன் கோழத்தனமாக தப்பிச்சு ஓடும் போது சுட்டு கொண்டாங்க, பிடிக்கிற முயற்சியப்ப அந்த தவறுதலாக சுட்டு கொல்லப்பட்டா அப்படின்னு செய்தி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வருதான். இல்லைன்னா வழுக்கி விழுற நிகழ்வு நடக்கும், அது நடக்குதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக மக்களை என்கவுண்டர்ஸை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கலை. ஏன்னா ஒரு சில மோசமான குற்றவாளிகள் சார்ந்து போலீஸார் என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா நாம் அதுக்காக ஆகா ஓகோன்னு ஹீரோயிசம் சார்ந்து பேசுகிறோம்னாக்கா அதுக்கப்புறம் இதையே சாக்கா வச்சு இன்னசென்ஸ் இது போல சில ஆஃபீஸர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு எதை வச்சு கேரண்டியாக சொல்ல முடியுங்க? அந்த புள்ளியில தான் நான் இதை ஆதரிக்கல. ஆனால் பார்ப்போம் என்ன போகுதுன்னு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.